மருத்துவ கழிவுகள் எப்படி அகற்றப்படுது, மருத்துவ கழிவுகளினுடைய ஒரு குப்பை தொட்டியாக தமிழகம் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு, நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்களாக இருக்கு. இதனால் பெரிய அளவில் தொற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படும் இந்த மருத்துவ கழிவுகளால். ஆனால் அது முறையாக அகற்றப்படாமல் இருக்கு. குப்பை தொட்டிகளில் சாதாரண பொதுவெளியில் நாம் கொட்டக்கூடிய மக்கும் குப்பை தொட்டிகளில் இது கொட்டப்படுது. இதை அள்ளக்கூடியவங்களுக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்துது, அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த சூழலில் மருத்துவமனைகள்லேயே இது சுத்திகரிக்கப்படணும் அல்லது இது ஒரு மறுசுழற்சி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சரியா இருக்கு, அரசு மருத்துவமனையில் என்ன மாதிரியான நிலை இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய செய்தியாளர் ரகசியமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த காட்சிகளையும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நிலையையும் பார்க்கலாம். இல்லை ஆட்டோக்ளேவ் இதெல்லாம் நான் படிக்கிறேன், அதான் இது எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா வந்தேன். இல்லை அது எப்படி இருக்குன்னு தெரியாது ஹாஸ்பிட்டலில், இதை பற்றி தான் படிக்கிறேன், அதான் பார்க்கலாம். மார்ச்சரியா? ஆட்டோக்ளேவ் ரூம்னு போட்டிருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருவாங்களா? ஓ இது என்ன பயமே இல்லை, நான் இதுதான் படிக்கிறேன், அதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். நானா இது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அக்கா இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க, அதான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு. சண்டேஸ் வராது. ஓ அதாவது க்ளவு, காசு, சளி, பிளட் இதெல்லாம் ரெண்டில் வரும். ஆனால் ரெண்டில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம், குளுக்கோஸ் பாட்டில், யூரின் சர்டிஃபிகேட், யூரின் பேக்கு இதெல்லாம் இன்னொரு ரெண்டில் வரும். ஷார்ப்பான பொருள், நீடில் டிஸ்ட்ராய் பண்ண நீடில், கண்ணாடி பொருட்கள், ரொட்டிங்கா, ஸ்லைடிங்கா, பாட்டில், பச்சையில் வரும். கருப்பில் வந்து எக்ஸ்பீரியான ட்ரக்ஸு, சாம்பல் இதெல்லாம் கருப்பில் வரும். அதுதான் பயோமெடிக்கல். ஸோ அது அந்த கேட்டகரியில் தான் இங்கே அது வந்து கேஜி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கேஜிக்கு 35 rupees நம்ம அமௌண்ட் கொடுக்கணும். அது ப்ரைவேட்டு தான். ஓ சசிகலா கம்பெனி எல்லாம் கொள்ளையடிக்கிறது எல்லாமே காண்டிட்டு புது பழசை சசிகலா காண்டிட்டு தான். 3 லட்சம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துருக்கான். ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்டா? 1000 பேருக்கு 1000 பேருக்கு அவன் 6000 தர்றான். எல்லாமே கஷ்டம். மேனேஜர் சூப்பர்வைசர் வரைக்கும் அந்த பொண்ணுங்களே எல்லாம் டிகிரி படிச்சு அதுக்குள்ளே தெரிஞ்ச வேலை போட்டு. இப்போ இந்த ரேடி வரல, ஏடிஎம் கார்டு பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. ஒரு மாதம் வரலன்னு வச்சுக்கோ, வேலை இல்லைப்பாங்க. நம்மளோட இருந்தாங்க சரி அதில் உனக்கு சம்பளம் போட்டு போய் எடுத்து வந்து கொடுங்க, அப்படியே எடுத்து வாங்கிக்கிட்டு அப்படியே வேலை கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க கமிஷன் எல்லாமே ஊருக்கு. பப்ளிக்கில் வந்து இதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க? இதெல்லாம் பக்கம் கூப்பிடா, இதெல்லாம் இங்கே போகும். நம்ம இது இல்லை செட்டில் அங்கே பெரிய குப்பை ஒழுங்காக வந்து அது மாதிரி வரக்கூடாது.
ப்ளட்டெல்லாம் வெளியே வந்துப்பாரு. இந்த மாதிரி வரக்கூடாது. ப்ளட்டு வந்து எல்லோவில் வந்து ப்ளசண்டெல்லாம் வரும். உடல் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ளசண்டா டெலிவரி ஆகும் வரும். ப்ளசண்டெல்லாம் எல்லோவில் பேக் பண்ணி வரும் தனியாக. ஓகே ஓகே. ஏன்டா இவ்வளோ ஆச்சுன்னா தனியாக பிளட் மாதிரி இருக்கு. பிளட் மாதிரி இருக்கு தண்ணிங்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றா வரும். சாப்பாடு லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ டெலிவரி ஆனவங்களாம் இன்சைடு யூஸ் பண்ணுற கிளாத்லாம் வரும். அதெல்லாம் இதில் தானே வரணும், பயோமெடிக்கலில் தானே வரும். பயோமெடிக்கலில் வராது. ஓ, அது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். பயோமெடிக்கலில் வராது. அது செப்பரேட்டாக எல்லோவில் கட்டி தனியாக போடணும் பாக்ஸில். சரி, இப்போ இந்த ஆட்டோக்ளேவில் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோக்ளேவ்லாம் கிடையாது. ஆட்டோக்ளேவ் மிஷினே அது சரி இன்ஸ்டால் பண்ணும்போதே ப்ராப்ளம். ஃபுல்லாக ஷாக் அடிக்குது. ஓ, அப்போ இங்கே ஆட்டோக்ளேவ் கிடையாது. ஆட்டோக்ளேவ் இது எப்படி ஆட்டோக்ளேவ் பண்ணணும்? இது வந்து எல்லாமே பிளாஸ்டிக் ஆகிடும். ஆட்டோக்ளேவ் பண்ணால் எல்லாம் ஜாம் ஆகிடும். ரப்பர் மாதிரி ஆகிடும். பிளாஸ்டிக் எல்லாம் என்ன ஆகும்? ஆட்டோக்ளேவ் பண்ணணும் 100 டிகிரி சென்டிகிரேடில் ஹீட்டில் வச்சா என்ன ஆகும்? உருகிடும். அதுதான் லைட்டாக ஒரு 5 சென்டிகிரேட் வச்சா கூட அந்த கிருமிகள்லாம் சாவாது. அது பேக் பண்ணி ப்ராப்பர் பேக்கிங்கோடு போனால் நல்லது. அவன் எடுத்துகிட்டு போய் எரிச்சிடும். டோட்டல் வந்து அவன் என்ன பண்ணணும், ஹீட்டரை செட் பண்ணி உள்ளே எப்படி டெட் பாடி ஏறிக்கிறாங்க சுடுகாட்டில், அது மாதிரி வச்சு ஃபுல்லாக பர்ன் பண்ணணும். அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். பிளாஸ்டிக் எல்லாம் பவுடர் ஆக்கி சேல்ஸ் பண்ணுறான். ஒன்லி இந்த எல்லோ ரெட்டில் வந்து பாருங்க, இந்த காசு க்ளவ் பிளட் ஐட்டம் அதை மட்டும் பர்ன் பண்ணணும். அது எடுத்துகிட்டு போவாங்களா? வந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம். டெய்லி சண்டே வர மாட்டோம். அது இப்போ இங்கே இருக்குமா? இங்கே எல்லாம் வார்டிலேருந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. சண்டேஸ் நாளைக்கு வந்து போகிறாங்க. சேர் போட்டு உட்காந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எந்தெந்த வார்டிலேருந்து எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு வராங்க, ரெட் எவ்வளோ, ப்ளூ எவ்வளோ, எல்லோ எவ்வளோ, சலின் பாட்டில் எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ணி எல்லாம் வாங்கி. ஓ, சரி சரி. பயோமெடிக்கல்ங்கிறது அதாவது பப்ளிக்கில் வந்து நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்து திட்டம். அது வந்து நம்மளுக்கு முறையாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. அது அதாவது ப்ராப்பராக செய்ய மாட்டாங்க. ஸோ அப்போ ஒழுங்காக வந்து டஸ்ட் இது போடுறது இல்லையா? ப்ராப்பராக வராது. நீ என்ன தான் படித்து சொன்னாலும். இதுக்கு என்ன பண்ணாங்க, ஜிஹெச்சில் கிளாஸ் வச்சு பணம் 150 ரூபா கொடுத்து பிஸ்கெட் டீ காஃபி கொடுத்து 1 மணி நேரம் கிளாஸ் வச்சு அதில் எக்ஸாம் வச்சு எல்லோரும் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படின்னு அது ப்ராப்பராக வராதுன்னா அந்தளவுக்கு எஜுகேஷன் இல்லாத மக்கள். இவங்களாம் என்ன படிச்சுன்னா தெரியாது. ஒரு பயோமெடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணால் அது கிளியராக ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்து ஒழுங்காக வாட்ச் பண்ணணும். இங்கே அப்படி கிடையாது. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்தோமா சைன் பண்ணேன், நமக்கு சம்பளம் வந்தால் 90,000 80,000 போட்டு போயின்னு இல்லை கம்பெனிக்கார வந்தானா சம்திங் தானே வாங்கி போட்டுக்கணும் போகணும். ஜெனரல் பர்சன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை, இங்கே நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த இந்த வேஸ்ட்டு இந்த பேக்கில் போடுவாங்கன்னு, அதெல்லாம் ப்ராப்பராக போட்டு கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் நம்ம தான் சொல்லிடணும். எல்லாமே ஒன்றா சரிண்ணா, நான் வரேன். அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம இது செய்யணும் அப்படி செய்ய மாட்டாங்க. தப்பாக தான் செய்வாங்க. கேட்டால் எனக்கு அதான் தெரியும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் பாருங்கள் என்ன கம்ப்ளைண்ட் ஆள் காடி வேலை பண்ணிட்டான். அதாவது உனக்கு கெட்ட பேர் மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆள் காட்டாங்க, நல்லா என் வாழ்க்கையை கற்றுட்டாங்க, என் குழப்ப கற்றுட்டான், பாவி நல்லா இருப்பான்னு திட்டுவாங்க. எதுவுமே கண்டுக்காது. கண்ணுருந்து பார்க்கக்கூடாது, காது இருந்து கேட்கக்கூடாது, வாயிருந்து கேட்கக்கூடாது. சரிண்ணா, தேங்க்ஸ் அண்ணா.